ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அதாவது ஏசப்பா வந்து பிரசங்கம் பண்ணும்போது அங்கே 5000 பேர்கிட்ட இருந்தாங்களாம். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது அவங்க ராவும் பகலும் அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையா. அப்போ ஆண்டவர் வந்து இந்த கூட்டத்தில் யார்கிட்டையாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து 5 அப்பம் 2 மீன் வச்சுருந்தானா. அப்போ ஏசப்பா கிட்ட வந்து என்கிட்ட இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. உடனே ஏசப்பா அதை வாங்கி அதை ஆசீர்வதிச்சு அந்த 5000 பேருக்கும் அந்த அப்பமும் மீனும் கொடுத்து மீதமும் வந்து 12 கூட எங்களுக்கு வந்துச்சான். ஸோ நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, எப்பயுமே உங்ககிட்ட இருக்கா, மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, சரிங்களா? கடவுள் உங்ககிட்ட மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல வெல்த்தியும் ஹெல்த்தியும் கொடுத்துருக்குறாரு. ஸோ உங்களுக்கு காசு பணம், ஸோ நல்ல வெல்த்தியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. நீங்கள் எப்பயுமே இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள். அதுவே நீங்கள் வந்து கடவுளுக்கு செய்கிற ஒரு சர்வீஸ் மாதிரி, சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து தனக்கே அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷாக நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு, உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்களுடைய சந்ததிக்குன்னு வச்சுக்காம உங்ககிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கும் கொடுத்து பகிர்ந்தீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, see you in the next video. Bye.